கருப்பு வெள்ளை நிற ராட்சச பாண்டாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதற்கும் முன் தோன்றிய ஒரு சிவப்பு அதிசயத்தை பற்றி தெரியுமா? ஆம், நாம் இன்று பார்க்க போவது உலகின் மிக அழகான மற்றும் அரிதான உயிரினங்களில் ஒன்றான ரெட் பாண்டா பற்றித்தான். சிவப்பு பாண்டாவின் அறிவியல் பெயர் ஐலரஸ் புல்லன்ஸ். ஐலரஸ் என்றால் கிரேக்க மொழியில் பூனை, புல்ஜன்ஸ் என்றால் பிரகாசிக்கும் என்று அர்த்தம். இது ஒரு பிரகாசமான பூனை என்ற பொருள் படுகிறது. ஆங்கிலத்தில் இதை ஃபயர்ஃபாக்ஸ் அல்லது லெசர் பாண்டா என்றும் அழைப்பார்கள். சிவப்பு பாண்டாக்கள் கிழக்கு இமயமலை பகுதிகளில், அதாவது நேபாளம், பூடான், மியான்மர் மற்றும் இந்தியாவின் சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களின் அடர்ந்த காடுகளில் மட்டுமே வாழ்கின்றன. இவை மூங்கில் காடுகள் நிறைந்த மிதவெப்ப மண்டல பகுதிகளில் வசிப்பதற்கு விரும்புகின்றன. அதன் தோற்றம் நம் கண்களுக்கு ஒரு விருந்து. சிவப்பு கலந்த பழுப்பு நிற ரோமங்கள், வளைந்த புதர்வால், வெள்ளை திட்டுக்களுடன் கூடிய அதன் முகம் மற்றும் கண்கள் என பார்க்கவே கொள்ளை அழகு. அதன் நீண்ட அடர்த்தியான வால் சமநிலைக்கு உதவுகிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதன் மணிக்கட்டு எலும்பு ஒரு போலி கட்டை விரல் போல வளைந்து மூங்கிலை பிடித்துக் கொள்ள உதவுகிறது. நடத்தை என்று பார்த்தால், சிவப்பு பாண்டாக்கள் பொதுவாக தனிமையை விரும்பும் விலங்குகள். இவை அதிகாலையிலும் மாலையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். பகல் நேரங்களில் மரங்களின் உச்சியில் உறங்கும். இவை மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவை. ஆபத்து வரும்போது மரங்களில் ஏறி ஒளிந்து கொள்ளும். முக்கியமாக மூங்கில் இலைகள் மற்றும் தளிர்களை மட்டுமே உணவாக கொள்ளும். இவை தாங்கள் உட்கொள்ளும் மூங்கிலில் உள்ள சத்துக்களை முழுமையாக செரிக்க முடியாததால் தினமும் அதிக அளவு மூங்கிலை உண்ண வேண்டும். சில சமயங்களில் பழங்கள், ஏகார்ன்ஸ், முட்டைகள் மற்றும் பூச்சிகளையும் சாப்பிடும். இனப்பெருக்க காலத்தில் தாய் சிவப்பு பாண்டா மரப்பொந்துகளிலோ அல்லது பாறை இடுக்குகளிலோ ஒரு கூட்டை அமைக்கும். பொதுவாக 1 முதல் 4 குட்டிகள் வரை ஈனும். பிறக்கும் போது குட்டிகளுக்கு கண் தெரியாது. தாய் பாண்டா மட்டுமே குட்டிகளை பாதுகாத்து வளர்க்கும். சுமார் 90 நாட்கள் வரை குட்டிகள் தாயுடன் இருக்கும். சிவப்பு பாண்டாக்களின் உயிர் வாழும் உத்தி பெரும்பாலும் மரங்களின் உச்சியில் தங்குவதுதான். இது சிங்கங்கள் போன்ற தரைவாழ் வேட்டை விலங்குகளிடமிருந்து தப்பிக்க உதவுகிறது. அதன் நீண்ட வால் குளிர்காலங்களில் உடலை கதகதப்பாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் தலைகீழாக மரத்தில் இறங்கும் அதன் திறமை வேறு எந்த பாலூட்டிக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை. அளவில் இது ஒரு பெரிய வீட்டு பூனையைப் போல இருக்கும். இது ராட்சச பாண்டாவுடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியது. அவற்றின் போலி கட்டை விரல் என்பது ராட்சச பாண்டாவின் கட்டைவிரல் போன்றது என்றாலும் அவை வெவ்வேறு வழிகளில் உருவானவை. இது 2 வெவ்வேறு விலங்குகளின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையாகும். இந்த குட்டி பாண்டாவை பற்றி பெரிய புராண கதைகள் அதிகம் இல்லை. ஆனால் அதன் இனிமையான தோற்றம் மற்றும் அரிதான தன்மை காரணமாக இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் சின்னமாக மாறிவிட்டது. மொபைல் ப்ரௌசரான ஃபயர்பாக்ஸின் லோகோ ஒரு சிவப்பு பாண்டா என்பது உங்களுக்கு தெரியுமா? அதன் ஃபயர்பாக்ஸ் என் என்ற ஆங்கில பெயர் நெருப்பு நரி என்று பொருள்படும். உங்களை உணர்ச்சிவசப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், இந்த அழகான விலங்கு இன்று அழிவின் விளிம்பில் உள்ளது. மனிதர்களின் ஆக்கிரமிப்பு, காடுகள் அழிப்பு மற்றும் சட்டவிரோதமாக அதன் ரோமத்திற்காக வேட்டையாடுவது ஆகியவை இதன் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணங்கள். சிவப்பு பாண்டாக்கள் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிப்பதில்லை. ஆனால் சிறுத்தைகள், மார்டென்ஸ் போன்ற விலங்குகளால் இவை வேட்டையாடப்படுகின்றன. சூழல் மண்டலத்தில் சிவப்பு பாண்டா ஒரு மூங்கில் நுகர்வோர் என்பதால் அவை மூங்கில் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகின்றன. மேலும் அதன் எச்சங்கள் விதைகளை பரப்பி காடுகளின் செழிப்புக்கு உதவுகின்றன. சிவப்பு பாண்டாக்கள் தற்போது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் IUCN பட்டியலில் அச்சுறுத்தலுக்கு உள்ளான இனங்கள் என்டேஞ்சர்ட் என்ற பிரிவில் உள்ளன. சில வருடங்களுக்கு முன் அதன் நிலை பாதுகாக்கப்பட வேண்டியவை வல்னரபிள் என்ற பிரிவில் இருந்தது. இதன் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்த காணொளி இந்த அழகான விலங்கை பற்றியும் அதன் வாழ்க்கை முறை பற்றியும் உங்களுக்கு மேலும் பல தகவல்களை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற உயிரினங்களை பாதுகாக்க நாம் அனைவரும் குரல் கொடுப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.